நமது நாட்டில் குடியுரிமை சட்டம் பற்றி விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் கிளம்பிய வண்ணமே உள்ளன. கட்சிகளும் இயக்கங்களும் எப்போதும் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டும் தான் இருக்கின்றன. ஏன் மாநில முதல்வர்களை செயல்படுத்த மாட்டோம் என்றெல்லாம் வீம்பி பேசும் நிலையில் இருக்கும்போது, பாகிஸ்தானோ தங்கள் பாணியில் தங்கள் நாட்டில், அதுவும் தங்கள் இன மக்களையே ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்தார்கள் என்ற காரணத்துக்காக துரத்துகிறார்கள். கடந்த 48 மணி நேரத்திற்குள் பாகிஸ்தானிலிருந்து வெளியேற்றப்பட்டது சுமார் 8000 ஆப்கான் மக்களை என்று காமா பிரஸ் தெரிவிக்கிறது. அதில் 462 நபர்கள் உட்பட்ட 90 குடும்பங்களை டார்கான் கிராசிங் வழியாக வெளியேற்றப்பட்டார்கள் என்றும் சொல்லும்போது, 369 நபர்கள் உட்பட்ட 37 குடும்பங்களை போல்டெக் கிராசிங் வழியாகவும் வெளியேற்றப்பட்டார்கள் என்றும் சொல்கிறார்கள். எல்லை வழியாக ஆப்கானிஸ்தானுக்குள் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் என்று கூறப்படுகிறது. அங்கு சென்ற அகதிகள் நிலை மிகவும் பரிதாபமானது என்றும் சொல்கிறார்கள். உணவு, மருந்து, தண்ணி என எதுவும் போதிய அளவு இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் என்றும் கூறுகிறார்கள். முன்பே பாகிஸ்தான் சொல்லியிருந்ததுதான் இந்த செய்தி. இது பாகிஸ்தானில் குடியேறி இருப்பவர்களை வெளியேற்றுவோம், திருப்பி அனுப்புவோம் என்றும் அவர்கள் செய்தியாக சொல்லியிருந்தார்கள். இன்று அதை செயல்படுத்துகிறார்கள் என்று சொல்கிறார்கள். இதில் கவனிக்க வேண்டியது, ஒரே சமுதாயம், மதம் சார்ந்தவர்களைத்தான் பாகிஸ்தான் வெளியேற்றுகிறது என்பதும் இங்கு கவனிக்கப்பட வேண்டும். வாழ்க்கை வயிற்று பிரச்சனை என்று வரும்போது எல்லோரும் சுயநலவாதிகளாக விளங்குகிறார்கள் என்று தோன்றுகிறது. ஆனால் இந்தியாவில் என்ன நடக்கிறது? பாகிஸ்தான் சொல்வது, எங்கள் நாட்டு மக்களின் பாதுகாப்பு கருதித்தான் நாங்கள் அகதிகளாக வந்தவர்களை வெளியேற்றுகிறோம் என்று சொல்லும்போது, இங்குள்ள அரசியல்வாதிகளும் இயக்கங்களும் என்ன சொல்கிறது? இந்திய மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், வேண்டாம் என்று சொல்கிறார்களா, வேண்டாம் என்று சொல்கிறார்களா தெரியவில்லை. ஓட்டு வங்கி அரசியல்வாதிகளால் எதிர்காலம் இந்திய மக்களுக்கு கேள்விக்குறியாகாமல் இருந்தால் சரி என்று பல வல்லுநர்களும் கூறுகிறார்கள். எந்த முஸ்லிம் நாடுகளும் தங்கள் இன மக்கள் என்றோ, மதம் சார்ந்தவர்கள் என்றோ, அல்லது கஷ்டப்படுகிறார்கள் என்ற பரிதாபப்பட்டு அடைக்கலம் கொடுத்ததாக வரலாறு இல்லை என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள். மனிதாபிமானமாக கொடுத்த கிறிஸ்தவ மதம் சார்ந்த நாடுகள் தான் பல நாடுகள் என்று சொல்கிறார்கள். அந்த நாடுகள் இன்று பிரச்சனைகளையும் சந்திக்கின்றன என்பதை உண்மை என்றும் கூறுகிறார்கள். லெபனான், ஈஜிப்து, பிரான்ஸ், பிரிட்டன் போன்ற நாடுகளை அவர்கள் உதாரணமாகவும் சுட்டிக்காட்டுகிறார்கள். இன்று எவ்வளவு பிரச்சனைகளையும் சந்திக்கிறார்கள் என்றும் கூறுகிறார்கள். மனித வாழ்க்கைக்காகத்தான் கடவுள் நம்பிக்கைகள் அழிவதற்கும் அழிப்பதற்கும் அல்ல என்பதை உணர்ந்தால் மகிழ்ச்சி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும், மனிதனுக்குள்ளும், நாட்டுக்குள்ளும் தாண்டவமாடும் என்பதே உண்மை. இல்லையேல் உடைமையை இழந்து, உரிமையை இழந்து, உணவுக்கும் உடைக்கும் அலைய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். நிரந்தரமான ஒரு இடம் இல்லாமலேயே ஒவ்வொரு இடம் தேடி ஓட வேண்டிய நிலைகளும் ஏற்படும். இதை புரிந்து கொண்டு நாம் இருக்கின்ற மண்ணையும், நாம் இருக்கின்ற சுற்றுப்புறத்தில் இருக்கின்ற மனிதர்களையும் நேசித்து வாழ துவங்கினால் வாழ்க்கை இனிக்கும். இதை உணர்ந்தால் அவரவர் நாடுகளிலேயே அவரவர்களுக்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். ஆனால் என்ன நடக்கிறதோ தெரியவில்லை. பாலஸ்தீனம், துருக்கி, யெமன், சிரியா போன்ற நாடுகள் நிம்மதியை தொலைத்து ரொம்ப நாள் ஆகின்றன.